நண்பன் நண்பன் அப்படிங்கும்போதே நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா? அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எத்தனை உணர்வுகள் இருக்குது தெரியுமா? நம் வாழ்க்கையில் எல்லாரும் வருவாங்க, சிலர் சிரிப்புக்கு, சிலர் நேரத்துக்காக. ஆனால் நண்பன் மட்டுமே நம் வாழ்க்கைக்குள் நுழைந்ததிலிருந்து நம்மை விட்டு பிரியாமல் இறுதி வரை வருபவன். நண்பன் என்றால் உரிமை, நண்பன் என்றால் சண்டை, நண்பன் என்றால் நம்மை புரிந்து கைவிடாமல் நிற்பவன். நம்ம சோகத்தை எப்போ பார்த்தாலும் என்னாச்சு அப்படின்னு கேட்காம நம்ம கண்ணை பார்த்து புரிஞ்சு அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குறவன். உன்னை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நீ இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு நம்மளை நம்புகிற ஒரே மனிதன் நண்பன். நீ எப்பெல்லாம் டவுன் ஆகி கீழே விழுறியோ ஏன் விழுந்த அப்படின்னு கேட்காம கை கொடுத்து உடனே தூக்குறவன் தான் நண்பன். நம்மளை ஒரு பெரிய வெற்றி வரும்போதெல்லாம் அதை பார்த்து ஆனந்த கண் கலங்குறவன் நண்பன். நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நம்மளோட டென்ஷன் ஆகிறவன் நண்பன். அதனால தான் சொல்கிறேன், நண்பன் ஒரு ஆள் இல்லை, ஓர் உணர்வு, ஓர் பாதுகாப்பு, ஒரு சக்தி. இன்றைக்கு எல்லாருமே பிஸி, டைம் இல்லை, லைஃப் ரஷ். ஆனால் ஒரு மெசேஜ் கூட நம்மளுக்கு வரும்போது டே மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோன்னே அதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு பெரிய மெடிசன். நம் வாழ்க்கையில் யாராவது உன் தவறுகளோடு கூட நின்றுட்டு நீ சரியாகிற வர பொறுத்திருந்து நீ உயரத்தில் சந்தோஷப்படும் போதும் நீ கீழே இறங்கி தாங்க முடியாமல் இருக்கும்போதும் கூட இருப்பவன் நண்பன். அவன் நண்பன் மட்டுமல்ல, அவன் ஒரு வரம். அதனால் உன்னோட நண்பர்களை மிஸ் பண்ணிடாத. ஏன் வாழ்க்கையில் எல்லாரும் கிடைக்கலாம், பேச யார் யாரோ கிடைக்கலாம், ஆனால் உண்மையான நண்பன் அவன் ஒரு